வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், மேசர் மோகன் சார் பேசுகிறேன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பேசிக்கலாக கொஞ்சம் டெஃபினேஷன் பார்த்தோம். அதில் இப்போ நமக்கு சில ஃபங்க்ஷனுடைய அதாவது சம் எலமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், சில எளிமையான சார்புகள், அதுக்கான டெஃபினேஷன்ஸை இப்போ பார்க்க போகிறோம். சம் எலமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், சில எளிமையான சார்புகள். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ், சமணி சார்பு. அப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், ஒரு செட் எடுக்கிறோம். லெட் எக்ஸ் பி எனி நான் எம்டி செட். அந்த செட் எப்படி இருக்குனாக்கா நான் எம்டி செட்டாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் இஸ் டிவைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ். இட் இஸ் டினோட்டட் பை ஐஎக்ஸ் ஆர் ஐ. அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸுங்கிற ஒரு நான் எம்டி செட் எடுக்கிறோம். அப்போ அந்த செட்டில் இருக்கக்கூடிய எவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அதே எலமெண்ட் ரிசல்ட்டாக கிடைக்குது. எப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே எக்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னோம்னா அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் கால்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ். சமணி சார்பு. ஏதேனும் ஒரு வெற்றட்ட கணம் எக்ஸ் என்க எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் என அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும், அந்த எக்ஸுங்கிற கணத்தில் உள்ள எல்லா எக்ஸுக்கும் வரையறுக்கப்பட்டால் அதனை எக்ஸின் மீதான சமணி சார்பு என்று அழைக்கலாம். மேலும் இதனை ஐஎக்ஸ் எனவும் ஐ எனவும் குறிப்பிடலாம். அப்படி பார்த்தோம்னா அப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாகவே இருக்கணும். அப்போ எக்ஸும் ஒய் ஈக்குவலாகவே இருக்குன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். இது ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸுங்கிற ஸ்ட்ரைட் லைன். ஒய் இஸ் ஈக்குவல் 10th கிராஃபில் போட்டிருப்பீங்க ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 1,1 2,2 3,3 4,4 -1, -1 -2, -3 -2 -3 அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூவோ அதுதான் ஒய் இருக்கும். டொமைனும் ரேஞ்சும் சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், சமணி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து மாறிலி சார்பு, அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதே எக்ஸ்லேருந்து டொமைன் எடுத்துக்கிறோம். டொமைன் எக்ஸ் எடுக்கிறோம். எக்ஸில் இருக்கக்கூடிய எவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒய்யில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டில் போய் மேப்பிங் ஆகுது. ஓகேங்களா? அதோட கனெக்ட் ஆகுது. அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டூ செட்ஸ். லெட் சி பி எ ஃபிக்ஸ்டு எலமெண்ட் ஆஃப் ஒய். த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் divided by f of x is equal to c for all x belongs to x is called a constant function. The value of a constant function is same for all values of x throughout the domain. அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஏபிசிங்கிற எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஒய்ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு சி அப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னா அந்த ஃபிக்ஸ்டு எலமெண்ட் அதுக்கு பேர் சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மாறிலி சார்பு, அது ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. ஒரு ஸ்ட்ரைட்டில் இருக்கிற இதாக சொன்னோம்னா கிராஃபாக போடும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துட்டோமோ அது ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்கும். எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் அது ஒய்யோட வேல்யூ சேமாக இருக்கும். அதுதான் சொல்லுவோம் மாறிலி சார்பு. இந்த மாறிலி சார்பின் மதிப்புகள் சார்பகம் முழுமைக்கும் ஒரே மதிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க இதில் ஜீரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பூஜ்ஜிய சார்பு. அந்த ஃபங்க்ஷன் ஜீரோ ஃபங்க்ஷன் பார்த்தோம்னாக்க எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஜீரோவாக இருக்கு. எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சார்பு பேர் ஜீரோ ஃபங்க்ஷன்ஸ். அது பூஜ்ஜிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பூஜ்ஜிய சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஓகே, மாடுலஸ் ஃபங்க்ஷன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிவைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் வேர் மாடுலஸ் எக்ஸ் இஸ் த மாடுலஸ் or absolute value of x is called the modulus function or absolute value functions. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்க எடுக்கக்கூடிய ரியல் நம்பர்
டொமைன் ரியல் நம்பர், ரேஞ்சு ரியல் நம்பர். அதாவது ஆர் டு ஆருங்கிறது நம்ம டிவைன் பண்ணுறோம். அப்படி டிவைன் பண்ணும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாடுலஸ் எக்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாடுலஸ் எக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸாக இருக்கும். எப்போ இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0வாக இருந்தால் மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸாக இருக்கும். அதாவது எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் எக்ஸ் வந்து மைனஸில் இருந்தால் மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஆகும். எக்ஸுக்கு 0வாக இருந்தால் மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ 0வாகும். எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸாகவும் இருக்கும். இப்படி எடுக்கலாம் மாடுலஸ் எக்ஸை. அப்படி இல்லை அப்படின்னா மாடுலஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்போ இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 0வாவோ 0க்கு கீழே லெஸ் தென்னாக இருந்தாலும் நம்ம மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொன்னோம்னா அது மாடுலஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை சார் நான் இங்கே வந்து எக்ஸ் லெஸ் தென் 0 இங்கே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னாலும் அதை கிடையாது. மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 ஆர் மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் அதையும் நம்ம மாடுலஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த 3 விதமாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாடுலஸ் எக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? மட்டு சார்பு நம்ம வந்து இந்த 3 விதமாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது குறியீட்டு சார்பு. The function f from R to R is defined by f of x is equal to x by modulus x. X by modulus x. If x is not equal to 0, x வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் 0வை தவிர வேறு எது இருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸாக இருக்கும். இல்லை சார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டினோட்டட் பை எஸ்ஜிஎன். சிக்னம் ஃபங்க்ஷனை எஸ்ஜிஎன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸ். எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸ் இது எப்போ கிடைக்கும், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால். எக்ஸ் வந்து 0வை தவிர வேறு எப்படி இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அப்போ எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 0வாக இருந்தால் 0வாக இருக்கும். அப்போ இதிலேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதோடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸு. இப்போ மாடுலஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் எக்ஸாக இந்த லெஸ் தென் 0வாக இருந்தால் மைனஸ் எக்ஸாக இருக்கும். அப்போது எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் 1ஆக இருக்கும். ஈக்குவல் 0ன்னு சொன்னால் அப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். இல்லை கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸாக இருக்கும். மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸ் பை எக்ஸ் 1ஆக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ -1 0 1ஆக இருக்கும். ஓகேங்களா? இந்த சிக்னம் ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் எங்கேயா இருக்கும், -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அதாவது மீப்பெரு முழு எண் சார்பு. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது மீப்பெரு முழு எண் சார்பு. இந்த ஃபங்க்ஷன் f from R to R defined by f of x is the greatest integer less than or equal to x is called the integral part function or the greatest integer function of the floor function. This function is denoted by இந்த சிம்பிள். அதாவது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் டாப் போர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். இதை சொல்லுவோம், இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலில் அந்த டாப் போர்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி எழுதணும்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னாக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மறுபடியும் நல்லா கவனிங்க. ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு எடுக்கிறோம். அந்த எஃப்ங்கிறது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எக்ஸு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க அதோடைய லெஸ் தென் அதோட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அதோட சின்னமாக இருக்கக்கூடிய இன்டிஜர்
அது சின்னமாக இருக்கக்கூடிய இன்டிஜர்லேயே பெரியது இஸ் கால்டு த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இது வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் என்ற சார்பில் எஃப் என்பது எக்ஸை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மீப்பெரு முள்ளியன் என வரையறுக்கப்பட்டால் அச்சார்பு மீப்பெரு முள்ளியன் சார்பு அல்லது ஃப்ளோர் சார்பு என அழைக்கப்படும். இச்சார்பினை இந்த குறியீடு பாருங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட்டில் அந்த டாப் போர்ஷன் மட்டும் ஓப்பன் இருக்கணும், கீழே வந்து க்ளோஸ் இருக்கணும். இதை கொடுத்தோம்னாக்கா இதுக்கு பேர் வந்து மீப்பெரு முள்ளியன் சார்பு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் 1/5, அதாவது 1/5ங்கிறது 1.2 அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோட லெஸ் தெனாக இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அது என்னவா இருக்குது? 1 தான் இருக்குது. 1.2ஓட கம்மியாக இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னது? 1. 7.23னாக்கா அதோட லெஸ் தெனாக இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன இருக்கும்? 7 தான் இருக்க முடியும். -2.5 இப்போ -2.5ஓட கம்மியாக இருக்கக்கூடியதில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர். இப்போ -2.5னா மைனஸில் போக நமக்கு பெருசாக தெரியும், ஆனால் ஆக்சுவலாக வேல்யூ வந்து சின்ன வேல்யூ. அதாவது பார்த்தோன்னா -3 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜராகவே இருக்குது, ஓகேங்களா? இப்போ இன்டிஜராகவே இருந்துச்சுன்னா அது வந்து 6 தான் இருக்கும். அப்புறம் -4 இதுவும் இன்டிஜராக தான் இருக்குது, அதனால அது -4 தான் இருக்கும். அது இன்டிஜராக இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கும். அல்லது இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு, பாயிண்டில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த வேல்யூடைய லெஸ் தெனாக இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் தான் நமக்கு இதுக்கான ரிசல்ட்டாக இருக்க முடியும். அடுத்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் சீல் ஃபங்க்ஷன், மீச்சர் முள்ளியன் சார்பு அல்லது சீல் சார்பு. இப்போ அதே பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஆர் டு ஆர்னு சொன்னோம்னா இந்த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்குது? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற எலமெண்ட் எடுக்கிறோம், அந்த எலமெண்ட்டோட கிரேட்டர் தனாக இருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதில் ஃபங்க்ஷன் அது அப்படி இருக்கக்கூடியதில் சின்ன எலமெண்ட் சின்ன இன்டிஜர் என்ன சொல்லுவோம்னாக்க எக்ஸை விட பெருசாக இருக்கக்கூடியனா அதில் இருக்கிறதுல லிஸ்ட் இன்டிஜர், அதை நம்ம ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்னாக்க அந்த ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்க கீழே ஓப்பன் பண்ணிக்கணும், மேலே மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன சொல்லணும்னாக்க ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ். அது மீச்சரு என் சார்பு அல்லது சீல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அதுதான் 1.2 1/5 அது மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. 1/5 அது 1.2ன்னு சொன்னோம்னாக்க இப்போ நம்ம பார்க்குறது மீச்சர் முள்ளியன் சார்பு. அப்போ மீச்சர் முள்ளியன் சொல்லும்போது பார்த்தோம்னாக்க இதை விட பெருசாக இருக்கணும். அப்போ இதை விட பெருசுன்னா 1.5க்கு அடுத்து நெக்ஸ்ட் முள்ளியன் இன்டிஜர் 2. அடுத்து 7.23 7.23 பார்த்தோம்னாக்க இதோடைய இதுக்கு மேலே உள்ள இன்டிஜர் என்ன இருக்கும்? இதோட கிரேட்டர் தன் 8 இருக்கும். -2.5னா இதை விட அதிகமாக மேக்ஸிமம் இருக்கும் -2 இருக்கும். அதே மாதிரி 6 அது ஈக்குவல் டு 6 தான். -4 இஸ் ஈக்குவல் டு -4 தான். அது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது இன்டிஜராக இருந்தால் அதுதான் அப்படியே ரிசல்ட்டாக இருக்கும். அது பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொன்னோம்னா அந்த இன்டிஜரோட லெஸ் தெனாக இருக்கக்கூடிய இடத்துல பெரிய இன்டிஜர் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸோட பெரிய இன்டிஜரில் இருக்கணும். எக்ஸுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இன்டிஜரில் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் எடுத்துக்கணும், ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் படிநிலை சார்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்ததானே சொல்லுவோம் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் நமக்கு என்ன சொல்லுவோம், ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நம்ம அந்த கிராஃபில் அழகாக போட்டிருக்கிறோம். அந்த ஓப்பன் பண்ணதான் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து எக்ஸு, அந்த எக்ஸை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஓப்பன் இதுவாக இருக்கலாம் அல்லது இதை விட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இண்டிஜரை தான் நமக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம், அந்த தான் நமக்கு ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடில் ஓடியாந்துடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த எலமெண்ட் அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய இன்டிஜர். அப்போ இது ரைட் சைடில் போயிட்டு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ரைட் சைடில் போகணும். லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லும்போது ரைட் சைடில் போகணும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லும்போது லெஃப்ட் சைடில் போகணும். நம்பர் சிஸ்டத்தில், ரியல் நம்பர் சிஸ்டத்தில் அதில் இருக்கக்கூடிய இன்டிஜரை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து சார்புகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் நமக்கு இப்போ நம்ம ரொம்ப முக்கியமானது. இந்த சார்புகளின் வகைகள், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் நிறைய டைப் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான டைப் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமானது நமக்கு பேசிக் ரிலேஷன்ஸ், பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது 1 to 1 அண்ட் ஆன் டு 1 to 1 அண்ட் ஆன் டு, அந்த பேசிக் டைப். அதில் தான் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1 to 1 ஆன் டு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸில் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அதை பார்க்க போகிறோம். Although the functions can be classified into various types according to the need, we are going to concentrate on two basic types, 1 to 1 functions and on to functions. இந்த 1 to function, 1 to 1 function என்ன சொல்லுவோம்னாக்க ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லுவோம். ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், மேற்கோர்த்தல் சார்பு. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸு அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதில் பேசிக்காக இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது, 1 to 1 அண்ட் ஆன் டு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன், 1 to 1 ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் ஃப்ரம் A to B. அப்படி எடுக்கும்போது ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் A to B is said to be 1 to 1 if x, y belongs to A. அந்த செட்டு ஏயிலிருந்து எக்ஸ் கமா ஒய்ங்கிற எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த எலமெண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ் ஒரு எலமெண்ட், ஒய் எலமெண்ட், ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. வெவ்வேறான எலமெண்ட்டாக எடுத்துட்டோம்னா அப்போ எக்ஸை கொண்டே அந்த ஃபங்க்ஷனில் போகிற எஃப் எக்ஸ் கிடைக்குது, ஒய்யை கொண்டே ஃபங்க்ஷனில் போகிற எஃப் ஒய் கிடைக்கிறேன். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் ரெண்டும் அன்ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இம்ப்ளைஸ் எஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஒய். இல்லை இதையே எப்படி சொல்லலாம்னா ஆர் ஈக்குவலன்ட்லி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ எக்ஸ் ஒய்யும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம்னா எஃப் எக்ஸ் எஃப் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்துச்சு சொன்னோம்னா இதை வந்து நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது 1 to 1 ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், டிஃபைன் பண்ணுறேன், A to Bன்னு டிஃபைன் பண்ணுறேன். இது 1 to 1 இருக்கணும்னா ஏங்கிற செட்டில் இருந்து, அதாவது டொமைன்ல இருந்து எக்ஸ் கமா ஒய்ங்கிற ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். ஒரு எலமெண்ட் எக்ஸ், இன்னொரு எலமெண்ட் ஒய். இந்த எக்ஸ் ஒய் அன்ஈக்குவலாக இருந்தால் இதை கொண்டு போய் ஃபங்க்ஷனில் போடும்போது எஃப் எக்ஸ் எஃப் ஒய் கிடைக்கும். இந்த ரெண்டு அன்ஈக்குவலாக இருக்கணும். இல்லை சார், இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே இருக்குது சார், எக்ஸ் ஒய் ஈக்குவலாக இருக்குன்னா எஃப் எக்ஸ் எஃப் ஒய் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் 1 to y, 1 to 1. ஓகேங்களா? அதை இன்னொரு ஃபங்க்ஷன் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏபிங்கிற ரெண்டு எலமெண்ட் எடுத்துகிட்டோம்னு சொன்னோம்னாக்க எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அடுத்து எஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா? இந்த ஒன்றுக்கு ஒன்றான சார்புக்கு உள் செலுத்தும் சார்புன்னு கூட நமக்கு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மேற்கோர்த்தல் சார்பு. மேற்கோர்த்தல் சார்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். A function f from A to B is said to be onto if for each B belongs to B there exists
அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் A belongs to A such that f of A equal to B, that is the range of f is B. அதாவது Bங்கிற செட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா f of B equal to Bன்னு இருக்கிற மாதிரி ஏயில் ஒரு எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏயில் ஒரு எலமெண்ட் ஏங்கிற எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் பி அப்படின்னா அந்த பியை வந்து என்ன சொல்லுவோம் எஃப்வுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆன்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஆன்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னாக்க சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இந்த பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது ஏயில் இருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்கலாம், ஒரு மோர் தென் ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிஏ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க இருபுறச்சார் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவான், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, எஃப் வந்து ஏ டு பி ஆயிருக்குன்னா இது பைஜெக்டிவாக இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் ஏற்கனவே பார்த்தா 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். எந்த ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் ஆன் டூவாகவும் இருந்துச்சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இருபுறச்சார்பு. அதாவது மேற்கோர்த்தல் ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல் அந்த இரண்டையும் பெற்றிருந்தால் அந்த சார்பு இருபுறச்சார்பு என அழைக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல சம் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் ரிசல்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமாக பாருங்க. let a and b be two sets with m and n elements. abங்கிற ரெண்டு செட் இருக்கு, அதுல a ல m எலமெண்ட்ஸும் b ல n எலமெண்ட்ஸ் இருக்கு. a ல m நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், b ல n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, there is no one to one function from a to b if m is greater than n. அதாவது n-ல இருக்கக்கூடிய அதாவது b-ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை காட்டிலும் a-ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்க a to b-ன்னு டிஃபைன் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் நிச்சயமாக எப்படி இருக்க முடியாது, 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, if there is an 1 to 1 function from a to b then m is less than or equal to n. அப்போ அதே சமயத்தில் அந்த ஃபங்க்ஷனை a to b வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு சொன்னோம்னா எப்போ 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும், அந்த ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஈக்குவலாக இருக்கணும். ஏயில் உள்ள எலமெண்ட் எம்மும் பியில் உள்ள எலமெண்ட் என்னும் ஈக்குவலாக இருக்கணும். அல்லது அதை பியில் உள்ள எலமெண்ட்டை காட்டிலும் ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதை 1 to 1 அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ரிசல்ட் பார்த்தோம்னா if there is no onto function from a to b if m is less than n. அதே சமயத்தில் பார்த்தோம்னா a to b ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் m, பியில் உள்ள எலமெண்ட்ஸ் n. இப்போ பியில் உள்ள எலமெண்ட்ஸை காட்டிலும் ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஆன்டு ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. ஓகேங்களா? ஆன்டு ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவான், பியில் உள்ள எலமெண்ட் ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் வந்து ஏயில் இருக்கணும்னு சொல்லுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் பியை விட கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது, ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. ஓகே, அப்போ ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏ டு பி வந்து ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எம்மாக இருக்கலாம். எம் இஸ் கிரேட்டர் than or equal to n, எம் இஸ் கிரேட்டர் than or equal to n. எம் இஸ் லெஸ் than or equal to n இருந்தால் அது 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். எம் இஸ் கிரேட்டர் than or equal to n இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும், ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்புறம் there is a bisection from a to b if and only if m equal to n. அதே m n ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபங்க்ஷன் a to b வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம், பைசெக்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது 1 to 1ஆகவும் இருக்கும், ஆன் டூவாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே m is less than or equal to n, m is greater than or equal to n சொல்லும்போது ரெண்டுமே m n ஈக்குவலாகவும் இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும், கம்மியாக இருக்குன்னா அப்போ m n ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுவோம், பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இருபுறச்சார்பு. ஓகே, இப்போ there is no bijection from a to b if and only if m is not equal to n. அப்போ
ரெண்டுமே பார்த்தோம்னாக்க எம் என்ன அன்ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இது பைஜெக்ஷனாக இருக்க முடியாது. ஏன்னா எம் வந்து என்னோட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்னோட அதிகமாக இருந்தால் 1 to 1 இருக்க முடியாது. என்னோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆன் டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க இதில் யாராவது ஒருத்தர் அன்ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா 2 பேரும் ஒரு அன்ஈக்குவல் சொன்னோம்னா கண்டிப்பாக இது என்னது நோ பைஜெக்ஷன். ஓகேங்களா? இப்போது இந்த ரிசல்ட் நீங்கள் இப்போ யூஸ் ஆகும். இதை பார்த்துக்கங்க. இது இப்போ பேசிக்காக டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இனி அடுத்து ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். இன்னும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த டெஃபினேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நமக்கு இதெல்லாம் எப்போவுமே யூஸ் ஆகும். நம்ம ப்ராப்ளம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. டெஃபினேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெஃபினேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த ஹையர் ஸ்டடி எங்கே போகணும்னாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் தான் உங்களுக்கு டெஃபினேஷன் வந்து கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் தரவாக படிச்சுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா தர பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.